3 பேர் சாப்பிட்றதுக்கு தேவையான அளவுக்கு மாவு இருக்குது. இங்கே தோசை முடக்கத்தான் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கோம். 2-3 பல் பூடு, ஒரு பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி, ஒரு 5-6 சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு முடக்கரத்தானை நல்லா கழுவி எடுத்துக்கிடுவோம். இந்த முடக்கரத்தான் நம்ம மூட்டுகள் வலிகளுக்கெல்லாம் சரியான தீர்வாக இருக்கும். வாரத்துக்கு 2 முறை நம்ம சேர்த்துக்கலாம். எப்படியாவது சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சூப்பு போட்டும் குடிக்கலாம். நம்ம இன்றைக்கி முடக்கரத்தான் தோசை தான் சுட போகிறோம். இந்த முடக்கரத்தான் தோசைக்கு மாவு நம்ம தோசை மாவு ஒரு 3 பேருக்கு இருக்கிற மாதிரி எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம இதெல்லாம் போட்டு கூட ஒரு இஞ்சி துண்டும் போட்டுக்கிறணும். போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த இட்லி தோசை மாவில் கலக்க போகிறோம். இந்த முடக்கரத்தான் கூட வெங்காயம், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு, இஞ்சி இதெல்லாம் எதுக்காக போடுறோம் அப்படின்னா, முடக்கரத்தான் கசப்பு தன்மை உடையது. இந்த கசப்பை கொஞ்சம் குறைச்சி குழந்தைகளும் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிக்கிட்டோம்னா கசப்பு தெரியாது. இப்போ நான் போய் அரைச்சிட்டு வரேன். இப்போ வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி, மிளகாய் எல்லாத்தையும் பல்ஸில் ஒரு தடவை போட்டுட்டு அதுக்கப்புறமா முடக்கரத்தானை போடுவோம். இப்போ மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துட்டோம். இப்போ நம்ம போடலாம். போட்டு இந்த முடக்கரத்தானை போட்டு இப்போ நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வலுவலுன்னு அரைச்சிக்கிடுவோம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கிற முடக்கரத்தானை இதில் ஊற்றுவோம். மாவில் லேசாக தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாம். இப்போ அதை ஊற்றியாச்சு. நம்ம நல்லா கலந்துக்கலாம். சட்டி காஞ்சிருச்சு. நம்ம இப்போ தோசையை ஊற்றலாம். பாருங்கள், தோசை நல்லா வெந்துருச்சு. இந்த முடக்கரத்தான் தோசைக்கு தேங்காய் சட்னி நல்லா இருக்காது. மிளகாய் சட்னி இல்லைன்னா தக்காளி சட்னி, வெங்காய சட்னி இந்த மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிட்டா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கசப்புத்தன்மை தெரியும். நம்ம கசப்புத்தன்மை தெரியாமல் இருக்கிறதுக்காகத்தான் நம்ம வெங்காயம், வெள்ளைப்பூடு இதெல்லாம் போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், இதை பிச்சு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆஹா, பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. எச்சி ஊறுது நாக்கில்.